தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பத்திரப்பதிவு நிறுத்தப்பட்டதை கண்டித்து சேலம் தாதகாப்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மற்றும் நிலத்தரகர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பத்திரப்பதிவு நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? இதுகுறித்து அலுவலர்கள் சார்பாக என்ன விளக்கம் கூறப்பட்டது? அதாவது கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக விற்பதற்கு அரசு தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட கடந்த 10 மாதங்களாக அந்த பத்திரப்பதிவுகள் செய்யப்பட முடியாமல் பொதுமக்கள் பலர் அவதிப்பட்டு வந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பி வந்தார்கள். அதாவது அதற்கு முன்னாகவே அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாகவே நிலங்கள் வாங்கப்பட்டவர்கள், வீடுகள் வாங்கப்பட்டவர்கள் எல்லாம் அதை விற்க முடியாமல் பதிவு செய்ய முடியாத காரணத்தினால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக பொதுமக்களும் நிலத்தரகர்களும் பல தரப்பினருக்கான கோரிக்கைகளை அரசுக்கு வைத்து வந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை திடீரென, அதாவது தாதகாப்பட்டி சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு இங்கே முற்றுகையிட்டு பொதுமக்கள் மற்றும் அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இங்கே தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை, அதாவது கோஷங்களை எழுப்பி வந்தார்கள். குறிப்பாக கடந்த 15ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வெளியான பின்னாலும் கூட தொடர்ந்து இன்னும் இந்த ஒரு வாரமாக அந்த பதிவு தங்களுக்கு அந்த ஜியோ அரசு தரப்பில் இன்னும் வரவில்லை என்ற காரணங்களை காட்டி பத்திரப்பதிவுகள் செய்யப்படுவதில்லை என்று சொல்லி பத்திரப்பதிவு செய்ய மறுத்து வருவதாக, அந்த மறு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறி இங்கே அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலத்தரகர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணாதுரை அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம், எதுக்காக இந்த போராட்டம், என்ன பிரச்சனை பற்றி? சார், கடந்த 9/9/2016 அன்று விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த 10 ஆண்டுகளாக 10 மாதங்களாக வீட்டு மனைகளை கிரயம் நடைபெறவில்லை. அதை இப்போ கடந்த 15ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க தமிழக அரசுக்கு. இது மறுக்கிரயம் செய்து கொள்ளும் அனைத்து வீட்டு மனைகளையும் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம், அதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது என்று சொல்லி அறிவித்தாங்க. அறிவித்த பிறகு அதை தமிழக அரசுக்கு உத்தரவிட்டாங்க. அந்த உத்தரவின் மூலமாக இங்கே நாங்கள் பத்திரப்பதிவுத்துறை அலுவலர் இடத்துல முறையிட்டோம். அப்போ பத்திரப்பதிவுத்துறை அலுவலர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எங்களுக்கு ஜியோ வரவில்லை, ஆக அதனால் நாங்கள் கிரைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. இதை தமிழக முதலமைச்சர், நாங்கள் கடந்த 2012ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் நில வழிகாட்டி மதிப்பு உயர்ந்தது, அந்த உயர்வை குறைக்க கோரி எங்கள் நிலத்தரகர் சங்கத்து சார்பாக அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தோம். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சீரிய முயற்சியினால் இன்றைக்கு 33% குறைச்சிருக்காங்க. அதை வரவேற்கக்கூடியது. அதுபோல் இப்போ இந்த தடை உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை விலக்கியது காரணமாக அதை அமல்படுத்த கோரி நாங்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக விடுக்கிறோம். அதே போல் இங்கே இந்த நிலத்தரகர்கள் சங்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நம்முடைய இருக்கிறார். அதாவது இந்த பதிவு பண்ணாததுனால என்னென்ன பாதிப்புகள், அதை பற்றி கொஞ்சம். பொதுமக்கள் பெரிதளவு பாதிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு கல்யாணம், பிள்ளைங்க படிப்பு செலவு, இப்போ நல்ல நல்ல காரியங்களுக்கு, இல்லை கடனை உடனே வாங்குறதுக்கு எதுக்குமே இது உதவாமல் போயிடுது, நீங்கள் பதிவு செஞ்சு கொண்டு வந்தால் மட்டுமே. ஆக இவங்க கோயில்களை நாடி சாமிகிட்ட போய் இந்த கோரிக்கை வைக்க முடியாது. இவங்க கோரிக்கையை தீர்க்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு எங்கள் நிலத்தரகர் மட்டும்தான். எங்கள் நிலத்தரகர்கள் இதுக்கும் அலையும் போது ஒரு சரியான பதில்கள் இங்கே கிடைக்கிறதில்ல. இந்த 10 மாதமாக பொதுமக்களோடு சேர்ந்து எங்கள் நிலத்தரகர்கள் படாத துன்பத்துக்கு ஆளாக இருக்கிறாங்க. அதை சொல்ல முடியாத வார்த்தை. கடந்த 4 வருடமாக எங்கள் தலைமை எடுத்த முடிவின்படி தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி 200 மடங்கு உயர்த்தின நில வழிகாட்டி மதிப்பை நாங்கள் போராட்டத்துக்கு பிறகு அரசு இத்தனை வருஷம் கழித்து இந்த இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 33% குறைச்சிருக்கிறது. அது குறைச்சதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் 4 மடங்கு பத்திரப்பதிவு உயர்த்தி இருக்கிறது. அதை உடனடியாக குறைக்க வேண்டும். மற்ற மாநிலங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா 4%, மத்திய பிரதேசத்தில் மட்டுமே 12%, இங்கே 11%. இது ஏற்கக்கூடியது அல்ல. அதை குறைக்கும் பட்சத்தில் எங்களுக்கும் இடைவிடாத ஒரு வேலை வாய்ப்பு போல கிடைக்கும். தமிழகம் முழுவதும் உள்ள 7 லட்சம் நிலத்தரகர்கள், அவர்களை சார்ந்த 60 லட்சம் குடும்பங்கள் நாங்கள் நன்றாக பிழைக்கிறதுக்கு இந்த மாநில அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதன் மூலியமாக ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். அதாவது இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உங்கள் அதிகாரிகள் சந்தித்து பேசினாங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எந்த அதிகாரியும் வரல. நாங்கள் அரசனுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு, அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல தான் இந்த அலுவலரை சந்தித்தோம். ஆக அவரும் நாங்கள் எங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு நாங்கள் தகவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இந்த முற்றுகையை கைவிட்டு கலைந்து செல்கின்றோம்.
அதாவது இங்கே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டோம். அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தும் கூட கடந்த ஒரு வாரமாக தங்களுக்கு அந்த ஜியோ இன்னும் வந்து சேரவில்லை என்ற காரணங்களை காட்டி பதிவுத்துறை அலுவலகங்களிலே பதிவு செய்ய மறுக்கப்படுவதாகவும் அதற்காக அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நித்யா, பிப்ரவரி 26ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரின் முத்திரை தாள் மற்றும் பதிவு கட்டணம் 2 மடங்காக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதன் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பத்திரப்பதிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை கண்டித்து சேலம் தாதகப்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றின கள தகவலை எமது செய்தியாளர் கோகுல் தெரிவிக்க கேட்டோம். கோகுல், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.